ஆனேன். நான் மலர்த்தூர் வந்தேன், இங்கே மலர் சூடி கொண்டேன் என்பது ஒரு பாடல். நான் இந்த கூட்டத்தில் அமர்ந்து அரங்கை வேடிக்கை பார்க்கத்தான் வந்தேன். லிங்குசாமி அவர்கள் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக கவிக்கோவில் கவிதையை வழங்குமாறு என்னை படித்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. லிங்குசாமி இந்த போட்டியை நடத்துவதற்கு 100க்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர். மிகச்சிறந்த ஐக்குழு வேண்டும். காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிடுகிறது காடு. காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிடுகிறது காடு. சீட்டெடுத்து போட்டு நெல்லை கவிக்கொண்டு பூண்டேகிய கிளிக்கு தெரியாது நாம் விதைத்ததும் தான் சீட்டெடுத்திருக்கிறோம் என்பது என்றொரு கவிதை. அருமையான கவிஞர். நன்றி இந்த வாய்ப்புக்கு. தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் கொடைமன செம்மல் ராம சிவகுமார் அவர்கள். மிகப்பெரிய பணி. அவருக்கு என் கரம் கூப்பிய நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர் பிருந்தா சாரதி மிகச்சிறப்பாக ஒரு வரவேற்பை நல்கினார். ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அரங்கு நிறைந்த மிகச்சிறந்த பார்வையாளர்கள். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நீர்க்கவிதைக்கு நான் வருகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு கைக்கு போட்டியின் 3ஆம் ஆண்டு விழா கவிக்கோ மன்றத்திலே நடந்தது. அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருவர் தொகுத்து நெறிப்படுத்தி வழங்கினார். அவர்தான் இன்றைக்கு நமது அமைச்சராக இருந்து விருதுகளை இங்கே வழங்குகிறார். ஒரு கண்ணெதிரே காண்கிற இந்த வளர்ச்சி, இந்த பெருமிதம் கவிக்கோ குடும்பத்துக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. அமைச்சர் என்பதற்கு அப்பாற்பட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ போட்டி நடத்துகிற குடும்பத்திலே முக்கியமானவர் நமது அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு இந்த கவிதைக்கு வருகிறேன். நீராக என்பது அந்த கவிதையின் தலைப்பு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார், நீரிலிருந்து பிறந்தவனே, நீ ஏன் நீரை போலவே வாழக்கூடாது? நீரை போல நீ கீழ்நோக்கி செல். கீழ்நோக்கி செல்லுதல் என்பது தாழ்ந்து போவதல்ல, ஆழ்ந்து போதல். ஆழம்தான் முத்துக்களை கர்ப்பம் தரிக்கிறது. இந்த உலகத்தில் நீரை விட மேலே செல்வது எது? கீழே தாழ்ந்து செல்கிற நீர்தான் ஆவியாகி அனைத்தையும் விட மேலே செல்கிறது. நீரை போல உனது கரைகளை நீயே உண்டாக்கிக் கொள். நீர் தனது கரைகளை தானே உண்டாக்கிக் கொள்கிறது. நீரை போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறவனாக நீ இரு. நீரை போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறவனாக நீ இரு. யாரும் எதையும் உன் மீது எழுத முடியாதபடி நீ இரு. நீரை போல அடியாழத்தில் ஒளிந்து கொண்டிரு. அப்போதுதான் தேடி தேடி நீ கண்டுபிடிக்கப்படுவாய். நீரை போல நீ சுவையற்றவனாக இரு. அப்போதுதான் திகட்டாதவனாக இருப்பாய். நீரை போல நீ அமைதியானவனாக இரு. அப்போதுதான் சந்திரனும் சூரியனும் உன்னில் முகம் பார்ப்பார்கள். நீரை போல போராடுகிறவனாக இரு. நீர் ஆயுதமில்லாமல் போராடுகிறது, ஆனால் எல்லாவற்றையும் வென்று விடுகிறது. நீரை போல ஓடிக்கொண்டே இரு. ஓடினால்தான் நீ நதி, நின்று போனால் நீ குட்டை. நீரை போல உனது அணைகளில் இருந்து கசிகிறவனாக இரு. நீரை போல ஓடிக்கொண்டே இரு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறவர் நிறைவாக சொல்லுவார், நீரை போல லட்சியத்தில் உறுதியாக இரு. நீர் எங்கே சுற்றினாலும் கடைசியில் கடலிலே கலப்பதை போல என்று அந்த கவிதை முடியும். இந்த கவிதையை நான் சொல்ல அவர் கேட்ட நிகழ்ச்சி தான் கவிக்கோ மன்றத்தில் அவர் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி. மறக்க முடியாத அனுபவம். மிகச்சிறந்த ஒரு மாண்புடு சிறப்புரை. நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு நான் ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். ஆண்டுதோறும் கவிக்கோ நினைவுரை என்ற ஒரு உரையை தக்க ஆளுமையை கொண்டு இந்த விழாவில் நிகழ்த்த வேண்டும்.